ஏப்பா இவ்வளவு நேரம் கழிச்சு சாப்பிட்டா உன் உடம்பு என்னத்துக்காகும்பா? என்ன பண்றதுமா, கொண்டாந்து சேர்த்துறேன்னு சொல்லிட்டேன். அதே மெதுவா மெதுவா சாப்பிடுப்பா. அரே வெங்காயத்தை மாத்தமா. எப்படி பாருக்கு? அமிர்தமா இருக்குமா? ஏன் இருக்காது, நீ ஏழ்மையில சுகத்தை காண்ற ராஜு. உன் அறிவுக்கும் அழகுக்கும் நீ எங்கேயோ பிறந்து எப்படியெல்லாமோ இருக்க வேண்டியது. இந்த பாவி வயிற்றுல பிறந்து இப்படியெல்லாம் பாடுபடுற. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. எல்லா வசதி இருந்தும் தாயன்பில்லாம தவிக்கிற பெரிய லட்சாதிபதியை விட தன்னை பெற்ற தாய் உயிரோடு இருந்து ஒவ்வொரு நாளும் அவங்கள கும்பிட்டு கூலி வேலை செய்யற என்ன போன்ற ஏழை தொழிலாளிங்க எவ்வளவோ உயர்ந்தவங்க. அம்மா, உங்களை மனசுல நினைச்சிட்டாலே போதுமா, பெரிய மலையை கூட மணலாக்கிடுவேன். என் பிள்ளைகிட்ட இருந்து இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கறதுக்கு நான் எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கணும். ராஜு, இந்த உழைப்பு உனக்கு நிச்சயம் வெற்றியை கொடுக்கத்தாப்பா போகுது. அம்மா, ஏப்பா ராஜு, பகல்லாம் மாடு மாதிரி உழைக்கிறீல்ல, ராத்திரியில கொஞ்சம் தூங்கினான்னு ஏன் இப்படி படிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிற? மாடு மாதிரி உழைச்சு மாடு மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா? பின்ன எப்படி இருக்கணும்? மனுஷன் மாதிரி இருக்கலாம்னு ஆசைப்படுறேன். அறிவை வளர்த்துக்கிறது தப்புங்களா? அறிவு வளர்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை. இவர் பிஏ படிச்சு கலெக்டர் உத்தியோகத்துக்கு போய் அறிவு வளர்த்துக்கு போறாரு. ஏதோ உழைக்கிறே அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறியா? கிண்டலா பண்ற? சரி வாங்க போலாம். படிச்சா தப்பு தப்பு வந்துடுறாங்க. ராஜு, என்னம்மா? இவங்களை போல எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க. நானும் உனக்கு எவ்வளவு நாளா சொல்லிட்டு வரேன். பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு ராத்திரி பூரா கண்ணு முடிச்சு படிக்கிறியே, உன் உடம்பு என்னத்துக்கு பாகும்? என் உடம்புக்கு என்னம்மா இப்போ? அப்படி இல்லப்பா, நீ நல்லா இருந்தா தானே நான் நிம்மதியா வாழ முடியும். அம்மா, உங்களை இதை விட நல்லா வாழ வைக்கத்தாமா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறேன். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ பிடிவாதக்காரன். நினைச்சதை சாதிச்சாத்தானே உனக்கு தூக்கம் வரும். அம்மா, நான் பாஸ் ஆயிட்டோமா? நான் பாஸ் ஆயிட்டோமா? அப்படியா? பாருங்கம்மா. முருகா, எல்லாம் உன்னுடைய கருணை தான்ப்பா. பாருங்கம்மா. போஸ்ட் ஒரு பதவி தவால் வந்திருக்கு. அம்மா, என்னப்பா அது? இன்னொரு பெரிய வெற்றிமா. முருகப்பா மோட்டார் சர்வீஸுக்கு ஒரு கண்டக்டர் வேலைக்கு மனு போட்டோம்மா. அது கிடைச்சு போச்சுமா. அம்மா, ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜெயா, உடலுக்கு பலமும் முகத்துக்கு அழகும் கொடுக்கக்கூடிய இந்த கலையை முறையோட என் மகளுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு
உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேம்மா. அதனால என்னங்க? ஏப்பா, பாராட்டின மட்டும் போதுமா? புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாசத்துல இருந்து வாதியார் அம்மாவுக்கு சம்பளத்தை டபுள் ஆக்கிட்டேன். அப்பா என்ன அப்பதான்? இந்த உன் கையாலேயே வாதியார் அம்மாவுக்கு கொடு. இந்தாங்க டீச்சர். ரொம்ப நன்றிங்க. இதுக்கு எதுக்குமா நன்றி விஜயா? மீனா தாய் இல்லாத பொண்ணு, ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு ஆட்டத்தோட அறிவுரைகளையும் நீதாமா சொல்லி தரணும். மீனா, விஜயா உனக்கு மூத்த சகோதரி மாதிரி. மாதிரி என்னப்பா, இனிமே டீச்சர் தான் எனக்கு அக்கா. மீனா டீச்சர். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் வரேன். பாப்பா, நீங்க ஆடி களைச்சு போயிட்டீங்க, ஆர்லிக்ஸ் சாப்பிடுங்க. டீச்சரம்மா, நீங்க பாடி களைச்சு போயிட்டீங்க, பால் சாப்பிடுங்க. இந்த அம்மா சந்திரா, நீ பேசி களைச்சு போயிட்ட, கொஞ்சம் சுக்கு கஷாயம் போட்டு சாப்பிடு போ. பாப்பா. வேலு, ரைட். அட இதப்பா, ஒரேடியா பறக்கிற. எனக்கு ஒண்ணு இல்ல, பேசஞ்சர் ஸ்டேஷனுக்கு போனோம். புதுசு இல்ல அந்த ஜோரு, கொஞ்ச நாள் போனா தானா படிஞ்சிடும். மிஸ்டர், என்ன கொஞ்சம் தயவு செய்து அப்படி போய் உட்காருங்களா? ஏன் அங்க போய் உட்கார சொல்றீங்க? இந்த அம்மாவை இங்க உட்கார வைக்கலாம். ஏன் அவங்கள போய் அங்க போய் உட்கார சொல்ல வேண்டியதானே? பொம்பளைங்களோட பொம்பளைங்களா உட்காரணும்னு பார்த்தேன். அது சொல்லித்தான், எங்க பொம்பளை விட்டுட்டு நான் அங்க போய் உட்காராத ஐயா. எந்திரிங்களே. ஏன்டி பணாத்திக்கிட்டு கிடக்க? என்ன விட்டு ஒரு நிமிஷம் பிரிய மாட்டீங்களா? காலாதானே உட்காரு. அப்பா, விஜயா வந்துட்டியாமா? அப்பா, என் ஸ்டூடெண்ட் மீனா இல்ல, அவங்க வீட்டுல இந்த மாசம் எனக்கு அதிகமா சம்பளம் கொடுத்திருக்காங்க. இந்தாங்க. அப்பா, ஏன் அழுறீங்க? அழுவுறத தவிர நான் என்னம்மா செய்யறது? நான் சம்பாரிச்சு உன்னை காப்பாத்த வேணும். இப்போ நீ சம்பாரிச்சு என்ன காப்பாத்திக்கிட்டு இருக்கு. என்னப்பா இது? இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். நீ சொல்லிடலாமா? என் மனசு கேட்கணுமே. தகப்பனார் தான் மகளுக்கு சம்பாதிச்சு போடணும்னு சட்டமா என்ன? யார் சம்பாதிச்சா என்னப்பா? நீங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாரத் தான். இல்லப்பா, எனக்கு பாதுகாப்பு. நீ என்னென்னமோ சொல்லுவே, என் மனசு கேட்கணும் இல்ல. கடவுளே, என் கால் மட்டுமல்ல, என் எண்ணங்களே விளங்காம வச்சுட்டியே. எந்த கடவுள் உங்க காலை எடுத்துட்டுதான் நீங்க நினைக்கிறீங்களோ அதே கடவுள் தான் எனக்கு இனிமையான குரலையும் நேர்மையான வாழ்வையும் கொடுத்திருக்காரு. அதையும் நம்புங்க. வாங்கப்பா போய் சாப்பிடலாம். வீடு பிடிச்சிருக்க அம்மா, எப்படி இருக்கு? என்னப்பா அப்படி கேக்குற? பதிக்கப்படுற கல்ல பொறுத்து தானே நகைகளுக்கு பார்வை கிடைக்குது. அது போல உன்னை பொறுத்து தான் இடமும். நீ எந்த இடத்துல இருந்தாலும் அது என் கண்ணுக்கு நிறைஞ்சு இருக்கும்பா. ரொம்ப சந்தோஷம். எப்படியோ நான் வேண்டிக்கிட்டது வீண் போகல. நீ நல்ல நிலைமைக்கு வந்துட்ட. இன்னும் அந்த முருகன் உனக்கு எவ்வளவோ உயர்வு கொடுக்க போறாரு. யாருப்பா அந்த பொண்ணு? தெரியலையே, யாருமா? எழுத்துமா? கிட்டா, என்னப்பா அது வேஷம்? பகல் வேஷம். யாருப்பா அது? என் கூட கம்பெனி வேலை செய்யலாமா? இவனுடைய சொந்தக்காரங்க வீடு தான் இது. நானும் ஏதோ வாடகை கொடுக்குறேன்னு சொன்னேன். இவங்க தான் எங்க அம்மா. வாங்கம்மா, சௌக்கியமா? எப்போ வந்தீங்க? காலையில தான்ப்பா வந்தேன். என்னங்க? உங்க கூட இருக்கான் பாருங்க கிட்டான், அவன் நாங்க எங்க காரை நிறுத்தி வச்சிருந்தாலும் எடுத்துட்டு போயிடுறான். அவனுக்கு பயந்துகிட்டு எங்கதான் பார்க் பண்றது? மன்னிச்சிருங்க, நான் அவனை கண்ட கண்டிக்கிறேன். இனிமே செய்ய மாட்டான். கிட்டா, என்ன இது? நிறுத்தி வச்சிருக்கிற காரணம் எடுத்து போறியாமல? ஓடுற கடையை எடுக்க முடியும். போல், இனிமே அந்த காராவது எடுத்து அவன் பல்ல எடுத்து விடாமா? ஏதா சேலை எங்க திருண்ண?
தெரிஞ்ச கூட தான் எல்லாம் சொல்லிக்கலாம். சொல்லிக்கிறதா? மரியாதையா உடனே கொண்டு கொடுத்துட்டு வாமா. கொடுக்காம பின்ன கட்டிட்டு அலைய முடியும். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்குன்னு எடுத்தேன். வேடிக்கையான பிள்ளை. வேடிக்காவது மண்ணாங்கட்டியாவது சுத்தம் மடையமாவன். நீங்க மாத்தமா சொல்றீங்க? ஊரே பழகி போச்சு. பிரேக் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் போயிருச்சு. 8 வாட்டி போயிருக்கேன் டெஸ்டுக்கு. இன்னும் டிரைவிங் லைசென்ஸ் வரல. அம்மா நீங்க வந்த முகூர்த்தம் லைசென்ஸ் வரட்டும். ஏய், அம்மாவுக்கு மியூசியம் எல்லாம் ஊர்லாம் சுத்தி பார்க்கணுமா? கூட்டிட்டு போ. நாளைக்கு கூட்டு போ. சரி. அப்பா ஊரெல்லாம் சுத்தி கைகால்லாம் வலிக்குதுப்பா. ஊர் சுத்துறதுக்கே கைகாலெல்லாம் வலிக்குதா? ரெண்டு பேர் மட்டும். அம்மா அம்மா அம்மாவா? ஆமா ஏறுங்க ஏறுங்க. இடம் இல்ல அம்மா, பஸ்ல இடம் இல்ல, மன்னிச்சிருங்க, அடுத்த பஸ்ல வந்துருங்க. ரைட். என்னங்க பெத்தவங்களே என்னங்க இந்த மகன் சொல்ற வார்த்தையாது? என் மகன் கிட்ட பெத்தவங்களுக்கு ஒரு சட்டம் மத்தவங்களுக்கு ஒரு சட்டம் இல்லப்பா. நியாயத்துக்கு முன்னால அவனுக்கு எல்லாமே ஒண்ணுதான். சரிதான் போங்க. சுயரணமே தெரியாது சுத்த அப்பாவிங்க 2 பேரும். இது என்னது? முதலாளி வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கப்பா லீவ் எடுத்துட்டு இப்படி ஊர் சுத்துற? ஆமாங்க, இவங்க கண்டக்டர் ராஜ் இல்லைங்க, அவங்க ராயார். வணக்கம்மா. வணக்கங்க. இவர்தான் முருகப்பா எங்க முதலாளி. இவங்க பட்டத்துக்கு புதுசு, ஊரு பாக்கணும்னு சொன்னாங்க. அப்படி பட்டணம் பூரா சுத்தி காட்டினேன். ஊர் மார்க்கெட்டு, கொத்தவால் சாவடி, 2-3 ஆக்சிடென்ட், எலக்ட்ரிக் ட்ரெயின் சொல்லி கூட அந்த பையன் எனக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டானே. அங்கேயே இழுத்து போட்டு 4 கொடுத்திருப்பேன். நீ டியூட்டியில இருக்கிறியான்னு தான் பேசாம இருந்துகிட்ட. இப்ப மட்டும் என்ன, அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லட்டும், அவனை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுட்டு வர்றேன். ஆனா வேண்டாம்ப்பா, ஒரேடியா அவன் வயிற்றிலே அடிச்சிட்டேன். அப்படியா? ஆமா, லேசா முதலாளிட்ட பத்த வச்சேன். கண்டக்டர் வேலையே காலி. பையன் சோத்துக்கு தானம் போட போறான். சந்திராவா வா வா வா. கிட்டா எப்படி இருக்க? நான் ஜம்முன்னு இருக்கேன். நீ எப்படி இருக்கிற? நானும் தான் ஜம்முன்னு இருக்கேன். ரொம்ப அதிசயமா இருக்குதுப்பா. என்ன அம்மாவாசையில கூட அந்த சந்திரனை பார்த்தலாம் போல இருக்குது. பௌர்ணமி இன்னைக்கு இந்த சந்திராவை பார்க்க முடியலையே. என்ன விஷயம்? எதுக்கு அடி போடுற? இல்ல பாவம், ரொம்ப நாளா நீயும் தான் அடுப்பாங்கரையில அடப்பட்டு கிடக்குறியே. என்ன நீ கம்பெனி பக்கம்னா வர மாட்டாங்கிற? கம்பெனில எனக்கு என்ன வேலை? பஸ் பார்த்தது இல்லையே நீ? ஐயா பஸ் என்ன கப்பலா வேடிக்கை பாக்குறதுக்கு? பெரிய அதிசயத்தை சொல்லிட்டா இருப்பான். கிட்டா பொம்பளை வண்டி ஓட்டுறா பத்தியா? அவ என்ன பண்ணல? ராக்கெட்லயே ஏறது பொம்பளை தான், உலகத்தையே சுத்துறா. கிட்டா உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? இப்படியா ஓட்டுவேன்? நான் ஓட்டின வண்டி தலைகீழா போகுமே. அப்படியா? கிட்டா கிட்டா எனக்கு கொஞ்சம் கார் ஓட்ட சொல்லி கொடு. கார் ஓட்ட உனக்கு சொல்லி கொடுக்காமையா? கண்டிப்பா சொல்லி தரேன். காரு? காரா? நான் யாரு? இப்ப காரோட வர்றேன் பாரு. அப்படியா? என்ன இடவுல இறங்கியா? அண்ணே இங்க பாருங்க. ஏய், யாரை கேட்டு பஸ்ல ஏறின? இடம் இல்ல, இறங்குடா கீழே. இருக்கிற இடம் ஒழுங்கா இருக்கான்னு பார்க்க வந்திருக்கேன். இவன் பெரிய செக்கிங் இன்ஸ்பெக்டர். இறங்குடானா? இப்ப நான் யார் தெரியுமா? முருகப்பா மோட்டார் சர்வீஸினுடைய செக்கிங் இன்ஸ்பெக்டர். தொப்பிய முதல்ல தலையில போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் திஸ் வார்னிங். ஸ்டார்ட். டிக்கெட் கொடுக்கல. காசு கொடுத்துட்டீங்களா? முந்தையே கொடுத்துட்டேன். பணத்தை வாங்கிக்கிட்டு 7 டிக்கெட் கொடுக்கல இல்ல? சார் போன ஸ்டாப்பிங்ல தான் ஏறினாங்க. யோ ஏயா போய் சொல்றேன், நான் பஸ் ஸ்டாண்ட்லயே ஏறிட்டேன். சார் இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிடுங்க சார். மன்னிக்கணும், தப்பு என் மேலதான். நான் தான் டிக்கெட் வாங்க மறந்து போயிட்டேன். உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றி. இருந்தாலும் டிக்கெட் கொடுக்க மறந்தது கண்டக்டருடைய தவறு தானே? அடே அப்பா, டியூட்டில ரொம்ப கண்டிப்பா இருப்பீங்க போல இருக்கே. அதுக்காகத்தானே எங்க முதலாளி எனக்கு சம்பளம் கொடுக்குறாரு. நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். ஏன் சுத்தி வளைச்சு பேசுறீங்க? உங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் நான் குடியிருக்கேன். என் பேர் ராஜு. என் பேர் விஜயா. டான்ஸ், மியூசிக் இதெல்லாம் டியூஷன் சொல்லி கொடுக்கறேன். இப்போ அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஓஹோ, பரதக்கலை, பாட்டுக்கலை. ஆமா, அது ரெண்டும் தான் எனக்கு உயிர். அதனாலதான் உங்க பாட்டை கேட்டதும் இவ்வளவு கவர்ச்சியா பாடுறது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உங்க முகத்துல டார்ச் லைட் எடுத்தேன். தவறா இருந்தா மன்னிச்சிருங்க.
இவ்வளவு துணிச்சலா என் முகத்துல யாரா லைட் அடிச்சு பாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கத்தான் நானும் அதே முறையை கையாண்டேன். தவறா இருந்தா மன்னிச்சிடணும். டைம் ஆச்சு. நான் வீட்டுல பக்கத்துல தான் இருக்கேன். நானும் பக்கத்தை விடுதான் வரேன். பக்கத்து வீடு. அம்மா அம்மா அம்மா, என்னம்மா என்னம்மா இப்படி பாக்குறீங்க? ஆபத்தை தவிர்க்கணுங்கிற வேகத்துல உங்களை, அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு சிரமம் கொடுத்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதே சமயத்துல என்னை காப்பாத்துனதுக்காக என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? முருகப்பா மோட்டார் சர்வீஸ்ல செக்கிங் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். என் பேர் ராஜு. என்ன முருகப்பா மோட்டார் சர்வீஸா? அது எங்க அப்பா கம்பெனியாச்சே. அப்போ நீங்க எங்க முதலாளி மக இல்லைங்களா? ஆமா, என் பேரு மீனா. சே 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 சே, எனக்கு முதல்ல தெரியாம போச்சு. ஏன் தெரிஞ்சிருந்தா என்ன காப்பாத்திருக்க மாட்டீங்களா? முதலாளியோட பொண்ணுங்கிறதுனால அப்படி ஒரு தண்டனையா? நல்ல வேளை நான் தப்பிச்சேன். அது நான் அதுக்கு சொல்லல. பின்ன எதுக்கு சொன்னீங்க? அதாவது தெரிஞ்சிருந்தா என்ன தொட்டிருக்க மாட்டீங்க இல்லையா? நான் நீங்க ஸ்கூட்டர் ரெடி ஆயிடுச்சு. நீங்க புறப்படுறீங்களா? அரே பஸ்ஸுங்க, நான் வரேங்க. வணக்கம். ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? அதனால என்ன, பரவாயில்ல. அப்போ பாட ஆரம்பிக்கலாமா? ஓயே. டீச்சர், இன்னைக்கு முகத்துல ஏதேனும் மாறுதல் தெரியுதா? இல்லையே, அதே கண்ணு அதே மூக்கு எல்லாம் அப்படிதான் இருக்கு. அமைப்பில் இல்ல டீச்சர், பாவத்துல ஒண்ணும் தெரியலையே. என் பேச்ச எப்போதும் போல இனிமையா இருக்கு. போங்க டீச்சர், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் மனசு ரப்பர் பந்து மாதிரி துள்ளிக்கிட்டே இருக்கு. எப்போதும் இப்படியே மலர்ந்த முகமே வாழ்க்கை இன்பம். பாட ஆரம்பிக்கலாமா? ஓ எஸ். முந்தி சுத்தானந்த பாரதியார் கவி கனவுல இருந்து ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தேன். இப்போ மாயவரம் வேதநாயகன் பிள்ளை கீர்த்தனை. இது செஞ்சுரொட்டி ராகம், ஆதி தாளம். ஐயனே உன் அழகைக்கான ஆசை நான் கொண்டேனே. இது பல்லவி. பல்லவியே ரொம்ப அழகா இருக்கு. ஏன் டீச்சர், ஐயனேன்னு சொல்றது யார? இறைவனை. தலைவனை கூட அப்படி அழைக்கலாம், தப்பு ஒண்ணும் இல்ல. எந்த தலைவனை? காதல் தலைவன். ஏன் டீச்சர், காதல்னா என்ன? இத பாரு மீனா, பாட்டு நடனத்தை பத்தி கேட்டு சொல்றேன். காதலை பத்தி கேட்டா எனக்கு என்ன தெரியும்? பரவாயில்ல சொல்லுங்க டீச்சர். அடடே, இதே பெரிய பம்பா போச்சு. சொல்லுங்க. இத பாரு மீனா, காதலை பத்தி நான் படிச்சது கேட்டது அதோட என் கற்பனை, இத வச்சுதான் சொல்லுவேன். சொல்லுங்க. காதல்ங்கிறது மனசுக்கு கிடைக்கிற ஒரு வித கேரினா மயக்கம், விளக்கம், ஈடுபாடு, ஏன் பக்தின்னு கூட மிகைப்படுத்தி சொல்லலாம். ஓஹோ, காதல் எப்படி உண்டாகுது? எப்படியும் உண்டாகலாம். அப்படின்னா அன்பு நாள் உண்டாகலாம், அழகு நாள் உண்டாகலாம், இசையினால் கூட உண்டாகலாம். இசையினால கூட உண்டாகுமா? ஏன் உண்டாக கூடாது? உதாரணமா என்னையே எடுத்துக்க. நான் பாட்டு சொல்லி கொடுக்கறேன். எனக்கு நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்கு. என்னையே கவரும்படியான அளவுக்கு ஒருத்தர் பாடினா அதற்கு அந்த குரல் இனிமைக்காக நான் அவரை காதலிச்சாலும் காதலிக்கலாம் இல்லையா? ஓ எஸ்.
இன்னொரு உதாரணம். சப்போஸ் நான் ஸ்கூட்டர்ல போய்கிட்டு இருக்கேன், வழியில எனக்கு ஒரு ஆபத்து உண்டாயிடுச்சு. அப்படியே என்ன கையில தாங்கிக்கிட்டாருன்னு வச்சுக்க, என் நிலைமை எப்படி இருக்கும்? தர்ம சங்கடம் தான். இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல அவர் மேல எனக்கு காதல் உண்டாகலாம் இல்லையா? அதே மாதிரி அவருக்கும் என் மேல காதல் உண்டாகலாம் இல்லையா? அதை எப்படி நிச்சயமா சொல்ல முடியும்? என்ன டீச்சர் இது? என்னன்னா எடுத்த உடனே நாம அந்த முடிவுக்கு வரலாமா? நமக்கு ஏற்படுற எண்ணங்கள் மத்தவங்களுக்கு ஏற்படும் கட்டாயம் ஒண்ணும் இல்லையே. அப்படி ஏற்பட்டாதானே அது அசல் காதலாகும் டீச்சர். ஐயோ நான் இல்ல, நான் சொல்றேன். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐம் சோ சாரி. அதுக்கு அனுபவம் தேவை, அது எனக்கு கிடையாது. திஸ் இஸ் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன். டீச்சர், கீர்த்தனை ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு வேண்டாம். ஏன் டீச்சர்? சொல்ற மனோநிலையில் நானும், கேட்கிற உற்சாகத்துல நீயும் இல்ல. நான் சொன்னா சரியா இருக்காது, அதை நீ கேட்டாலும் மனசுல பதியாது. இப்போ உனக்கு தனிமை தேவைப்படுது. உன்னை தொந்தரவு செய்ய எனக்கு விருப்பம் இல்ல. நான் வரட்டுமா? ராஜு, ஆமா, தாவணி பையெல்லாம் இங்க காத்துல தாவணி பையெல்லாம் பறந்துருக்கு. டியூஷன் சொல்லி கொடுக்க போறதா சொல்ல? டியூஷனுக்கு தான் போனேன். அந்த மக்க பொண்ணு யாரையோ லவ் பண்ணிட்டு வந்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு வளர்னா. இன்னைக்கு டியூஷன் வேண்டாம் சொல்லிட்டு திரும்பிட்டா. வர வழியில காத்த சமாளிக்க முடியல, இங்க ஒதுங்கலான்னு வந்தேன். நானும் அதுக்காகத்தான் வந்தேன். வந்த இடத்துல இந்த தேவகன்னியை சந்திக்க முடியாத சந்தர்ப்பம் கிடைச்சது. என்ன தேவகன்னின்னு சொல்றீங்களா? ஏன் சொல்லக்கூடாதா? இல்ல சொன்னா பொருந்தாதா? இது மாதிரிதான் என் மாணவியோட காதல்னா அவளை கேலி பண்ணியிருப்பார் போல இருக்கு. அதை கேட்டுட்டு வந்து அவ காதல் காதல்னு சொல்லி என் உயிரை வாங்குறா. நீங்களே சொல்லுங்க, என்ன போய் காதலுக்கு விளக்கம் கேட்டா எனக்கு தாங்க தெரியும். அப்போ காதலுக்கு விளக்கம் சொல்ல உனக்கு தெரியாதா? ஏதோ கற்பனையா சொல்லுவேன். போதுமே, இதுலயே பாதி காதல் வந்தாச்சு. என் காதலை வெளியிட எனக்கு அனுமதி இல்லை. அதை ஏற்றுக்கொள்ள எனக்கு வசதி இல்லை. என்ன விஷயம்? ரிப்பேருக்கு விட்டு அந்த வண்டியை கிட்ட எடுத்துட்டு போறானே, எங்கேயாவது போய் மோதிடுவான். தயவு செய்யுங்க. சரி சரி உட்காரு. சரி, எப்படி பாத்தியா? நல்லா இருக்கியா? எவ்வளவு நல்லா இருக்கு. எப்படி போகுது வண்டி? நல்லா போகுது. நான் கொஞ்சம் ஓட்டுறேன். கொஞ்சம் இரு, அதுக்குள்ள அளவு அவசரப்படுறேன். எனக்கே தெரியல இன்னும். தெரியலையா? வேற வண்டியில ஓட்டி இருக்குன்னு சொன்னீங்கன்னு.
தெரியல. பிரேக் எங்க இருக்குன்னு தெரியலையா? ஐயோ யோ டென்ட் எடுத்துட்டு வர்றீங்க. நான் எங்க எடுத்துட்டு வரேன்? அதுவே இல்ல கூட வருது. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. சங்கீரா பயமா இருந்தா என்ன இறுக்கி கட்டி பிடிச்சுக்க. சங்கீரா ஏன் நான் மாத்திரம் ஓட்டிட்டு இருக்கேன், நீயும் ஓட்டி பழகு. ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி ஓட்டுறது? இப்ப நான் மாத்திரம் என்ன புரிஞ்சுக்கிட்டா ஓட்டிட்டு இருக்கேன். ஒண்ணு இல்ல இத புடி. வா கிட்ட வா. அப்படி கிட்டா ரோட்ல யாராவது குறுக்க வந்துட்டாங்கன்னா ஒண்ணும் கவலையே படாத. கண்ணை மூடிக்க, உடனே கிராஸ் பண்ணிடுவேன். என்ன இல்ல சேர்ந்து புடி. கிட்டா கிட்டா ரோட்லயும் போ கிட்டா. ஏதோ பள்ளத்துல போற மாதிரி இருக்கு. இதுக்கே பயப்படுறிய? இன்னும் கொஞ்ச நேரத்துல காத்து அடிச்சதுன்னா மேல போவோம். அப்ப பாரு ஜிம்முன்னு இருக்கும். ஐயோ உன்னை நம்பி வந்தனே. ஏதோ மோட்டர் பைக் வர மாதிரி இருக்குன்னு வளராத. யாரோ பம்பு செட்டை வச்சுக்கிட்டு தோட்டத்துக்கு தண்ணி அரைச்சிட்டு இருக்கிறான். ஏ நீதான் வளர. மோட்டர் பைக் தான் பின்னால வருது. இப்ப நிறுத்த மாதிரியா இல்லையா? நிறுத்தல. எப்படி நிறுத்தின? பிரேக் கிடைச்சிருச்சா? யாரு மேலயும் மோதி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐயோ நான் என்ன செய்வேன்? என்ன அந்த மோட்டார் பைக்காரன் போயிட்டானா பாரு. என்ன வண்டியா இது? போயா மறுபடியும் எங்க நிறுத்துறேன்? சங்கீரா இந்த மோட்டார் பைக்காரன் திரும்பி வராம போடுறது. ஏன்னு நாம போகும்போது அந்த டென்ட் இங்கேயே இருந்தது. இப்ப எப்படி அங்க போச்சு? போயிட்டா போடுது. போயிட்டா எங்க வர? ஏங்க முதலாளி வந்திருக்காரு. ஏமாதாரியா? ஐயோ நான் இப்ப என்ன செய்வேன்? ஓடிரு ஓடிரு. பையன் அடிச்சுக்க. என்ன வண்டி போட்டு இருக்க? ஆளை காணா? என்ன எல்லாம் ஒரே குதிரை இருக்க? ஒருவேளை வண்டி தானே வந்துருச்சேன். இல்லன்னு ஆள் எடுத்து வரும்போது நான் நேரம் பார்த்தேன். அப்ப ஆளு தப்பிச்சுட்டு போயிருக்கான். இது எப்படி முடியும்? நம்ம பின்னாலே வர்றோமே. எங்க ஓடுற? நில்லா. ஐயா என்ன மன்னிச்சிருங்க. இனிமே நான் வண்டி எடுத்துட்டு வர மாட்டேன். முதல்ல கையை கூட. எதுக்க கையே? ஆமா இந்த வண்டி ஓடாம கிடந்த வண்டி எப்படியா ஓட்டுன? ஓடாத வண்டியா? ஆமா. என்னையா நீ எப்பயா சொல்ற? நான் ஆளை வேற கோட்டை விட்டுட்டேன். யோ காயிலாங்கட வண்டியா அது? ஆமாப்பா இந்த சனியில ஒளிச்சு கட்டலாம்னு ஒருத்தனுக்கு விலை பேசி வச்சிருந்தேன். அவன் வாங்க வர நேரத்துல இது ஓடல. அதனால வந்து திரும்பி போயிட்டானப்பா. விலைக்காது? ஆமா. காசுக்கா விக்க போற? பின்னாடி விற்பாங்க. இந்த பேரிச்சம்பளத்துக்காக நினைச்சேன். இது என்ன விலை? 300 ரூபாய். 300? நான் வாங்கிக்கிறேன். நீ வாங்கிக்கிறியா? ஆமா. அடி அடியா பணம். பணம்